அப்படியே வந்து கொத்தி எடுக்கிறாங்க. அப்படியே வந்து நல்லா ஆவி பறக்க இருக்குதுங்க. ₹50 வந்து ஒரு தரமான ஒரு சூப்பு. நைஸாக எடுங்க. தம்பி வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு ஒரு ஸ்பூனு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நைட்டு 10 மணி ஆகுது. ஆனால் 10 மணி மாதிரியே இல்லைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சூப்பராக இருக்கேங்க. நான் இன்றைக்கி வந்து தாஷ்மா கான் வந்திருக்கேன். தாஷ்மா கானில் இன்றைக்கி வந்து பீஃப் ஐட்டம்ஸை நம்ம அடித்து நாக் அவுட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பெங்களூரில் சிவாஜி நகர் தெரியும். ஆனால் அதே மாதிரி தான் தாஷ்மா கான் இங்கே சென்னையில் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பழைய ஏரியா அப்படின்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கே உள்ள சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ ஈட் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க ஷாப் பேர் வந்து ஜியா கபாப் சென்டருங்க. இது வந்து இந்த ஏரியாவில் வந்து அதாவது இந்த பீஃப் ஷவர்மாக்கு ரொம்ப ஃபேமஸாங்க. பார்க்குறதுக்கு பீஃப் மாதிரியே தெரில, அப்படியே வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்குது. பீஃப் ஷவர்மா பாருங்கள், அப்படியே வந்து கொத்தி எடுக்கிறாங்க. பார்க்கும்போதே வந்து செம்ம டெம்டிங்காக இருக்குதுங்க. ஸோ குப்பூஸில் தான் போடுறாங்க. ஸோ நம்மளோட ஷவர்மா வந்துருச்சுங்க. நம்மளோட ஷவர்மா பாருங்க, இங்கே வந்து நல்லா வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷவர்மாவை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து தாஷ்மா கானில் ஸ்பெஷலான ஒரு பீஃப் ஷவர்மா வாங்கியிருக்கோங்க. பேப்பரே வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம் மைனஸ்லாம் வர வச்சுருக்காங்க. பிஸ்மில்லா. பீஃப் வந்து நல்லா கொத்திருக்காங்க, பயங்கரமாக கொத்திருக்காங்க. இப்போ தான் வந்து ஆக்சுவலாக ரோலே ஸ்டார்ட் ஆகுது. வெளியிலேயே அவ்வளோ பீஃபு. வாங்க அப்படியே வந்து ஒரு பைட்டு. சூப்பராக இருக்குங்க. அதாவது அந்த பீஃபோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. பீஃபோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, காரமும் இல்லை. லைட்டாக மைனஸ் போட்டிருக்காங்க. ஆனியன்லாம் வந்து நல்லா சூப்பராக சாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே இன்றைக்கி நம்ம சாப்பிட்டது வந்து ஷவர்மா ரோல் தாங்க. ஷவர்மா ரோல் 80 ருபீஸு. 80 ருபீஸ்க்கு நல்லா இருக்குங்க. வாயில் போட்டால் நல்லா வந்து கரையுது. அதே நேரத்தில் பீஃப் ஃபுல்லி ஸ்டஃப்டு. நம்ம வந்து சிக்கன் ஷவர்மா வாங்கினா ஆனியன் கேபேஜ் நிறையா இருக்கும். இது அப்படி இல்லை, பீஃப் ஃபுல்லி ஸ்டஃப்டுங்க. உள்ளே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து வாங்கி சாப்பிட்லாங்க. நான் சொல்கிற கடைகளே வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டு தான் அந்த கடைக்கு நம்ம வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தாஷ்மா கான் ஏரியா அப்படின்னு ஒன்றா ஒன்லி வந்து பீஃப் கடை தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஊட வந்து சின்ன சின்ன வீடுகள், நடுவில் ஒரு கடை, அப்புறம் மேலே வீடு, அந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா தான். பட் வந்து நிறைய வீடுகள் இருக்குங்க. இங்கே ஏகப்பட்ட மக்கள் பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாஷ்மா கானில் இந்த லத்தீஃப் பிரியாணி சென்டருங்க. இது வந்து ரொம்ப பழைய கடையாங்க. அப்படியே வாங்க, அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸோ பீஃப் பிரியாணிங்க. ஸோ இந்த லத்தீஃப் கடையில் ரொம்ப ஸ்பெஷலாக அங்கே பாருங்கள், அடித்து நவட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கீழேருந்து அப்படியே பீஃப் வந்து மேலே நோக்கி பறக்குதுங்க. பீஃப் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எவ்வளோண்ணா பீஃப் பிரியாணி? 140 ரூபா. ஆனால் சுட சுட பிரியாணிங்க. அப்படியே ஆவி பறக்குது. ஆவி பறக்க ஒரு சூடான ஒரு பிரியாணி காட்டுறேன் பாருங்க. அப்படியே வந்து நல்லா ஆவி பறக்க இருக்குதுங்க. பீஸ்லாம் வந்து அப்படியே நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஸோ வாங்க இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு இந்த விளாக்லேயே நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ கடை பேர் என்னென்னா லத்தீஃப் பீஃபு. எவ்வளோ நாளாக இருக்குது? 50 வருஷம். 50 வருஷமாக இருக்குங்க. ஸோ வாங்க இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே வந்து ஆவி பறக்குது. உள்ளே கொண்டு போய் சாப்பிட்டு காட்டிடுறேன். அது கத்திரிக்காவா? புதினா சட்னி அதையும் அப்படியே ஒரு ஓரமாக வைங்க. ஓகே. ஸோ பிரியாணிக்கு ஆனியன், அப்புறம் வந்து கத்திரிக்காய் சட்னி, புதினா சட்னியோட கொடுத்துருக்காங்க. ஸோ லத்தீஃப் பீஃப் பிரியாணிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எப்படி இருக்கோ இல்லையோ பயங்கர சூடாக இருக்குது. பிஸ்மில்லா. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. பீஃப் பீஸ்லாம் பாருங்களா, அப்படியே நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மீட் வந்து செம்மையாக குக் ஆயிருங்க. இந்த பீஃப் பீஸோட வருவாங்க. சூப்பராக இருக்கும். 50 வருஷமாக இருக்காங்க இந்த கடை.
நல்லா அந்த மசாலாலாம் வந்து ரொம்ப எரிக்காமல் உரைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கொடுத்தாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் ஒரு ஸ்டாண்டர்டாக நார்மலாக ஒரு பிரியாணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. புதினா சட்னின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்படியே குறகுறன்னு தான் அரைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்காண்ணா. நல்லா புளிப்பு, நல்லா புளி விட்ட ஒரு வந்து புதினா சட்னி. ஸோ இந்த பீஃப் பிரியாணி வந்து ஆக்சுவலாக 120 ருபீஸ்க்கு செம ஒர்த்து. ஏன்னா பீஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ தாஸ்மகானுக்கு விசிட் பண்ணும்போது லத்தீஃப் பீஃப் பிரியாணி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. லத்தீஃப் பீஃப் பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. 140 ரூபாய்க்கு செம ஒருத்து. நான் ஃபஸ்ட்டு வந்து 120ன்னு சொல்லியிருப்பேன். பே பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு 140. நல்லா ஒரு சூப்பரான ஒரு பிரியாணிங்க. இது A1 ஃபுட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து ஷீக்கு ஃபாலுன்னு வரிசையாக நகட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்மளும் நகட்டுறதுக்கு ஆர்டர் போட்டாச்சு. வரட்டும், வந்தோடனே ஒன்று ஒன்றா காட்டுறேன். கடை கொஞ்சம் வந்து பயங்கர பிஸியாகவே இருக்குது. நிறைய குவான்டிட்டியும் பண்ணுறாங்கங்க. இங்கே பாருங்க, இந்த தவா கறிங்கிறாங்கல்ல, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நைட்டு 10 மணி ஆகுது. ஆனால் 10 மணி மாதிரியே இல்லைங்க இந்த ஏரியாவில். கடையில் கூட்டத்தை மட்டும் காட்டுறா. நம்ம கடைக்கு உள்ளெல்லாம் போகல, அப்படியே வெளியில் தான் இருக்கிறோம். பின்னாடி இருக்கிற A1 ஃபுட் கோர்ட்டில் நம்ம வந்து ஒரு ஷீக் வாங்கினோங்க. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நல்லா தொடுமதே வந்து பூவாக இருக்குது, செம சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மல்லி சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த மல்லி சட்னி பிரியாணி இது எல்லாத்துக்குமே இந்த ஏரியாவில் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வந்து சால்ட் ஜாஸ்தியாக தெரியுது. மற்றபடி நம்ம பெங்களூரில் சாப்பிட்றதோட இது வந்து இன்னும் சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த க்ரீன் சட்னியை தொட்டுட்டு அருமையாக இருக்குது. அப்படியே வாயில் போட்டோம்னா கரையுது. அதுதான் மேட்ரு. செமையாக குக் பண்ணியிருக்காங்க. அந்த சட்னியை தொட்டு ஒரு ஆனியனோட வாயில் போட்டுங்க. சூப்பர். ஸ்வீட் வந்து மஸ்ட் ட்ரைங்க. நல்லாயிருக்கு. பயங்கரமாக வேர்க்குதுங்க இந்த ஏரியாவில். அதாவது சென்னையே வேர்க்குது. அந்த இதுலேயும் நம்ம வந்து சுட சுட இன்னைக்கு பீஃப் சாப்பிட்றோம். இது வந்து பால், இது வந்து வீல் கபாப். ஆனால் அதை வந்து தந்தூரி மாதிரி, பார்பிக்யூ மாதிரி நம்ம சார்கோலில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே பீஸாக கைட் அமுக்கும் போது இது பீஃபாக என்னன்னே தெரில, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. அதாவது பீஃபும் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. சும்மாவே சாப்பிடலாம். இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த அரைச்ச அந்த மல்லி சட்னியில் நல்லா ஒரு புளிப்பு எல்லாம் இருக்குது. இது இந்த பார்பிக்யூ மாதிரி வேறு போடுறாங்களா, அதனால நல்லா மசாலாவை ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபேட்டெல்லாம் அப்படியே அதுலேயே குக் ஆகும். அந்த வடியும் அந்த ஹீட்டில் அப்படி வடிஞ்சு எடுக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. காம்பினேஷன் இந்த கொஞ்சோண்டு மல்லி சட்னி, ஒரு பீஸ் வெங்காயம். சூப்பர். இங்கே பாருங்க, கைட்டு இப்படி அமுக்குனாலே லைட்டாக ப்ரெஷர் போட்டாலே கலண்டுருது. அடுத்த ஐட்டம் வருது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தாஸ்மகான் ஃபுட்டு வேட்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லாமே நான் டேஸ்ட் தான் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணி தான் எடுக்கிறோம். நான் என்னமோ ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. அடிப்பொலி. ஸோ இங்கே வந்து பைக்லேயே தான் நிறைய பேர் வராங்கன்ற மாதிரி பைக்கு தாங்க இங்கே வந்து கடை. அதாவது கடைக்கு உள்ளெல்லாம் வந்து ஃபுல் கூட்டம். அப்படியே வாங்கிட்டு ஒரு பைக்லேயே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நம்ம பிரதர்ஸ்லாம் வந்து செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது சாரி பிரதர், இது ஃபுல்லாக வந்து ஃபால் பாருங்க, சூப்பராக போடுறாங்க. நல்லா வீசி நல்லா நேச்சுரலாக ஒரு ஆத்தன்டிக்காக தான் போடுறாங்க. என்ன அப்படின்னா உள்ள நல்லா சார்கோல் சூடு, அதுலேயே வந்து இந்த பீஃப் வேக வைக்கிறாங்க பாருங்க.
ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஒரு ஃபால் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பீஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க, அதை தூக்கி காட்டுறாங்க. பிரதர் வேறு லெவலில் குக் ஆகிட்டு இருக்குங்க. செம்மையாக வந்து அந்த ஃபயரை ஏற்றி சூப்பராக குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பால் ஆர்டர் பண்ணோம் வேறு லெவலில் குக் ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே வந்து செமையாக வந்து நெருப்பை வந்து அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து இப்போதைக்கு அந்த வீல் கபாப் டேஸ்ட் அப்படியே வாயில் ஒட்டியிருக்கு, கையில் வர அப்படியே இன்னும் மசாலாவாக தான் இருக்குது. அப்படியே அந்த ஃபாலை சாப்பிட்டுட்டு தான் கையே கழுவணும். ஃபேஸ்லாம் பார்த்தீங்களா செம்மையாக வேர்த்துருச்சுங்க. ஆல்ரெடி வந்து சென்னை ஹாட்டாக தான் இருக்குது. நம்ம இருக்கிறது அதுக்கு மேலே ஒரு ஹாட்டு, அதுலேயே அடுப்பு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபால்லாம் வந்து குக் ஆகிட்டு பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்துருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தரணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரூமாலி ரொட்டிலாம் வாங்கி சாப்பிட்லாங்க. இந்த தவா கறிலாம் வந்து முடிகிற டைம் ஆகிட்டு. ஸோ ஃபால் பாருங்களேன், நல்லா குக் ஆனதுக்கு பிறகு சூப்பராக வந்து அதை பீஸ் போடுறாங்க பாருங்க. அப்படியே நறுக்கி சும்மா சூப்பராக நறுக்குறாங்கன்னா நறுக்கு அப்படியே ஒரு நறுக்கு. இதுதாங்க அந்த ஸ்பெஷலான வந்து மல்லி சட்னி. இதுதான் வந்து இங்கே மெயின் மேட்டராக இருக்குது. என்ன வாங்கினாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மல்லி சட்னி வைக்காமல் கொடுக்க மாட்டாங்க. ஆனியன் அடுத்து வந்து மல்லி சட்னி, இதை வச்சு தான் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து பொறுமையாக தாங்க வாங்கணும். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து சுட சுட கிடைக்கும். பட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். உள்ளே நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேறு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து வெயிட்டு தான், எல்லா டேபிளும் காலியாக தான் இருக்குது. அப்படின்னா வந்து அவ்வளோ வேறும் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபால்லாம் வந்து பெங்களூரில் வந்து அப்படியே நீளமாக கொடுப்பாங்க. இது அந்த அளவுக்கு தகடாக இல்லை, பட் வந்து நல்லா திருப்பி வந்து அதை சாப் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. மெயினாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே மசாலாவில் ஒட்டியிருக்கு. நமக்குலாம் ஒவ்வொரு வாய்க்கு நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆனியன் வேணும். நல்லா வந்து அந்த மல்லி சட்னியோட போட்டு, மல்லி சட்னி வேணால் வாங்கிக்கணும் போல, கொஞ்சம் தான் கொடுக்காங்க. மோஸ்ட் டிமாண்டபுளான ஒரு ஐட்டமாக இருக்குது. நல்லா அந்த மீட்டு தாங்க செம்மையாக குக் ஆகுது, சாஃப்டாகவும் இருக்குது, இனம் மீட்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரூமாலி ரொட்டிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இப்போ வந்து ஐட்டத்தை அப்படியே ராவாக டேஸ்ட் பண்ணணும். ஸ்டீக்கு, ஃபாலு, அப்புறம் வீல் கபாப் சூப்பர். இதுக்கு வந்து உங்களுக்கு இடியப்பம் பிடிக்குன்னா இடியப்பம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரூமாலி ரொட்டி பிடிக்குன்னா ரூமாலி ரொட்டி வாங்கிக்கோங்க. நம்ம வாங்கின கடை பேர் வந்து A1 ஃபுட் கோர்ட். சூப்பரான ஃபுட்டு, சூப்பரான பீஃப் ஃபுட்டு, அதை ஹைலைட் பண்ணிடுறாங்க. ஒன்லி பீஃப் லவர்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். பீஃப் பிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன திட்டாதீங்க. நம்ம வந்து அசா வந்து ஒரு விளாகராக எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டங்களை காட்டணுன்னு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா காட்டுறோம். ஸ்டீக்லாம் பாருங்க செம்மையாக வந்து அப்படியே லைனுக்கு போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்து நிதானமாக வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா ரொட்டி, இடியப்பம் அதெல்லாம் வாங்கி அப்படியே நல்லா ஃபேமிலியோட சூப்பராக சாப்பிட்றாங்க. கடை இங்கே வந்து எல்லா கடையுமே சின்ன கடை தான், ஆனால் வந்து ஐட்டம் வந்து பெருசுனாலே பீஃப் தான். அதுலேயும் வந்து நல்லா ஒரு ருசியான ஐட்டமாக கொடுத்துட்டு இருக்காங்க. தவா கறின்னு இல்லை, அப்படியே தவாலே கிடக்குதுங்க. பார்சலும் நிறையா போகுது உங்களுக்கு. சூப்பரான கடை, சரியான பிஸ்னஸ்ஸு. A1 ஃபுட் கோர்ட். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த ரூமாலி ரொட்டியோட கறி வாங்குவாங்க. இப்போ ரூமாலி ரொட்டியை பேனில் போட்டாங்களா, இப்போ பிரதர் வந்து கொஞ்சம் சால்னா எடுப்பார் பாருங்க. சால்னா எடுத்து அப்படியே அந்த ரொட்டியில் ஊற்றி ஒரு குஜ்லி மஸ்து தான் பாருங்க. இப்போ அந்த ரொட்டிக்கு வந்து ஒரு தரமான குஜ்லி மஸ்து நடக்கும் பாருங்க. அடா அப்படி போடு. இது பயங்கரமாக இருக்குங்க. நல்லா ஆல்ரெடி குக் பண்ண ஒரு ரூமாலி ரொட்டியை எடுத்து அதை வந்து நல்லா ஒரு சால்னால அப்படியே, நானும் முதல்ல பார்க்கும்போது ஏதோ உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன், வெறும் சால்னா தான். இப்போ பாருங்கள், இப்போ கறி எடுத்து அதில் வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நல்லா அந்த ரொட்டியும் சோக்காயிரும். தோசை வேறு போடுறாங்க பாருங்களேன். தோசை போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு குஜ்லி மஸ்து. குஜ்லி மஸ்துன்னா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை நினைச்சிடாதீங்க, எல்லாம் வந்து ஒரு ஜாலியான வார்த்தை தாங்க. அப்படி போடு. தோசை பாருங்கள், தோசைலாம் நார்மலாகவே ஏதாவது ஊற்றினாலே நல்லா சாஃப்டாயிரும். இவங்க வந்து இந்த சால்னாலாம் ஊற்றினா எப்படி? ஒவ்வொரு கடையுமே கூட்டம் தாங்க. A1 ஃபுட் வேர்ல்டு, A1 ஃபுட் கோர்ட்டு. நம்ம வந்து A1 ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள்,
பால்லாம் அப்படியே மசாலாக்குள்ளே ஊற வச்சு எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது பாருங்கள். குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது. நான் ஸ்டாப்பாக வந்து போயிட்டே இருக்குதுங்க. ஆனால் எப்படி தான் அந்த நெருப்புக்கிட்ட நிற்கிறாங்களாங்க. வந்து நம்ம வந்து மெல்லமாக A1 ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்மளோட வேட்டையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நவுண்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து தாஜ்மஹாலோட ஸ்பெஷலான ஐட்டம் சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரு ஐட்டம் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறதில்ல, பட் இருந்தாலும் நான் காட்டுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கடையில் பாருங்கள், சூப்பராக வந்து தரமான நல்லி, நல்லினா நல்லி அப்படி வச்சுருக்குறாங்க. நல்லா பெரிய சைஸ் நல்லி. அப்புறம் வந்து மசாலா முட்டையாங்க. அடுத்து வந்து பீஃபில் உள்ள கோலா உருண்டை. ஸோ பீஃபில் வந்து கோலா உருண்டை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அண்ணனோட கடையில் இங்கே வச்சுருக்காங்க. இது சூப் எவ்வளோண்ணா? 100 ரூபா. நல்லிக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. பரவாயில்ல, நல்லிக்கு வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா தான் வாங்குறாங்க. பாருங்கள், சூப்பு கொதிக்க கொதிக்க இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 தாண்டிட்டு இன்னுமே வந்து ஒரு சட்டி ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. பார்சலும் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது பாருங்கள். 50 ரூபாய்க்கு வந்து ஒரு தரமான ஒரு சூப்பு. இங்கே கூட இன்னொரு கடை, சூப் கடைகளுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. ஸோ இவ்வளோ பீஃப் சாப்பிட்டதுக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸை போட வேண்டியதாங்க. இங்கே பாருங்க, ஒரு சின்ன வண்டி கடை தான், ஆனால் அதே வந்து நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கிறாங்க. பிரதர் எவ்வளோ லெமன் சோடா? 30 ரூபாயா? 30 ரூபாயாங்க. தம்பி வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு ஒரு ஸ்பூனு அதை வச்சு அப்படியே திருக்கி அடிக்காப்புல ஒரு சூப்பரான ஒரு லெமன் சோடா வந்து தம்பி போட்டு கொடுத்துருக்கான். ஸ்வீட்லாம் கிடையாது, லைட்டாக சால்ட்டு சோடா. உள்ளார இந்த ஒரு மாதிரி பீஃப் அதுன்னு சாப்பிட்டோம்ல, மெயினாக தாகமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஹாட்டாக குடிக்கணும், பட் தாகமாக இருக்குது. நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக வந்து லெமனோட ஃப்ளேவர் தூக்கலாக இருக்குது. ஸோ நம்ம அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கடையை, இந்த லட்டு கடையை தாண்டி போனோம். ஆனால் வந்து இவங்கள்ட்ட மெயினாக இருக்கிற மேட்ரு தம்கா ரூட்டுங்க. தம்கா ரூட் ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க. கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்பர் மசீத் இருக்குல்ல, அது பக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க. அக்பர் கடை தானே இந்த கடை, பேரும் வந்து அக்பர் கடை தான். ரொம்ப வருஷமாக இருக்கா அந்த கடை? 45 வருஷமாக இருக்காங்க. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற ஸ்வீட்டு அதுதான் வச்சுருக்குறாங்க. லிமிட்டாக பண்ணுறாங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாருமே வாங்குறாங்கங்க. அப்படியே நைஸாக எடுங்க. இது எவ்வளோண்ணா ஒரு பிளேட்டு? 50 ருபீஸாங்க. 50 ருபீஸ்க்கு நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ தம்கா ரூட்டு நல்லா திக்காக இருக்குது. சூப்பராக இருங்க. நல்லா அந்த இது பால் இதுன்னா நல்லா அந்த பால் கோவாலாம் முருகனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கப்பு வந்து 50 ருபீஸு. சூப்பராக சூப்பர். இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. இன்னுமே வந்து நல்லா ஒரு வெது சூடோடு இருக்குங்க. நீங்கள் தாஜ்மஹால் வந்தீங்கன்னா ஃபைனலாக டெசர்ட்டுக்கு இங்கே அக்பர் பள்ளியாசல் பக்கத்தில் உள்ள அக்பர் ஸ்வீட் கடைக்கு வாங்க. இந்த தம்கா ரூட்டு வேறு லெவலில் இருக்குது, மவுத் வாட்டரிங். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷலான ஃபுட் ஐட்டம்ஸு, தாஜ்மஹாலோட ஸ்பெஷலான ஐட்டம்ஸாக உங்களுக்கு காட்டியாச்சு. ஸோ அந்த காட்டின திருப்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்ட டெசர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்மூத்தாக மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. தம்கா ரூட் அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், பட் வந்து ஓவராலாக வந்து இங்கே சாப்பிட்ட ஐட்டங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்ட கடையெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் ஸ்ட்ரீட்டு தாங்க. நீங்கள் கேபில் வந்து மெயின் ரோட்டில் இறங்கினா கூட நடந்தே போயிடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. மொத்தத்தில் தாஜ்மஹால் வந்து பீஃப் லவ்வர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. நம்ம சாப்பிட்ட ஐட்டங்கள் எல்லாமே டாப் நாச்சுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ்.